நமோ சந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராக்கியராசயே நாதாய புனயே காத பகவத் பக்தி சிந்தவே. நாதமுனிகளை குறித்த விசேஷங்கள், அவருடைய அவதார விசேஷம், நாதமுனிகள் நாராயணத்தை தேடி கண்டெடுத்த வைபவம், அதோடு இசையை சேர்த்து அதனை அரையற்கலையாக ஏற்படுத்தி வைத்தது. நாதமுனிகள் ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வமாக கொண்டது. இது போன்ற சில விஷயங்களை ஆங்காங்கே தொகுத்து 4 பகுதிகளாக நாதமும் நாதனும், நாதமும் நாதமும், நாதமும் நாராயணமும், நாதமும் நாராயணனும் என்கிற 4 தலைப்புகளாக 4 நாள்கள் ஒரு 10 நிமிடங்கள் அவரை பற்றிய ஒரு திவ்ய சரித்திரம், அவருடைய திவ்ய பிரபந்த சங்கிரகம், அவருடைய திவ்யமான அந்த யோக ரகசியம் அதனை வெளியிட்டருளியது. அவர் திவ்ய பிரபந்தம் வழி ஸ்ரீமன் நாராயணனை சென்றடைந்தது. அவருடைய ஞானம், பக்தி, வைராக்கியம், யோகம் ஆகியவற்றினுடைய அந்த மிகச்சிறந்த அந்த விசேஷமான வைபவத்தை நாம் அனுபவிக்க தொடங்கும். ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு இந்த பக்தி மார்க்கமானது மிக மிக குறைய தொடங்கிவிட்டது. ஆழ்வார்கள் பக்தி பாரவசியர்கள் ஆக இந்த உலகத்தாருக்கு ஏதோ ஒரு மேம்போக்காக உபதேசித்து விட்டு தாம் மட்டும் பக்தியிலே ஆழ்ந்து ஆழ்ந்து எம்பெருமானை அனுபவித்து எம்பெருமானுடைய சோதியை அடைந்தனர். ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு இந்த பக்தி மிக மிக குன்றிவிட்டது. அந்த சமயத்திலே எம்பெருமான் விஸ்வக்சேனரை அழைத்து உம்முடைய சேனையிலுள்ள மந்திரிமார்களை ஆச்சாரியர்களாக அவதரிக்கச் சொல்லும். அவர்கள் வழி இந்த ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள், அருளிச் செயல்கள் பிரகாசம் பெற்று இந்த இருள்மயமான உலகத்திலே அந்த ஆச்சாரியருடைய அனுகிரகத்தாலே ஞான விளக்கு ஏற்ற வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். அப்போது விஸ்வக்சேனரும் எம்பெருமானுடைய கட்டளைக்கு இணங்க தன்னுடைய சேனையிலே மந்திரியாயிருக்கின்ற கஜானனன் என்பவரை அழைத்து, நீர் சென்று ஆச்சாரியராக அவதரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அம்சேன கஜவக்திரஸ்ய விஸ்வக்சேன மந்திரினா ஜாதோ நாதமுனிஸ்தஸ்ய விப்ரஸ்ய சுமகாசயாக என்று பிரபன்னாமிர்தம் சொல்லுகிறது. இந்த விஸ்வக்சேனரானவர் சோபகிருத வருஷம், இந்த ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரத்திலே காட்டுமன்னார் கோயில் என்கிற திருத்தலத்திலே அவதரித்தார் என்று பிரபன்னாமிர்தம் நமக்கு சொல்லி, அத கலியுகஸ்ய ஆதௌ வைசாக்கியாம் விஸ்வபாவனஹா விஷ்ணபக்தி பிரதிஷ்டார்த்தம் சேனேஷோ அவதரிஷ்யதி. ஆக இதே வைசாக மாதத்திலே நம்மாழ்வாராக விஸ்வக்சேனர் அவதரித்தார். தற்காலேன மகதா வினஷ்டாம் புவி தத்கிருதிம் நாதநாமா முனிவரஹா யோகஞானாது அவாப்சியசி. அதே போல அந்த விஸ்வக்சேனருடைய அந்த சேனையிலே உள்ள ஒவ்வொருவரும் நாதமுனிகள் தொடக்கமாக ஆச்சாரியர்களாக அவதரிக்க தொடங்கினர். கஷ்டிது ஈஸ்வர பட்டாக்கியா தத்ர ஆசீது பிராமணோத்தமஹா த்விஷதேச்ச த்ரிசகஸ்ரே சதுர்விம்சதி யுதே கலௌ யுகே கதே அப்தானாம் சோபகிருது நாமகே ததஹா. அப்ப ஈஸ்வர பட்டர் என்பவருக்கு திருக்குமாரராக நாதமுனிகள் காட்டுமன்னார் கோயில் என்கிற திருத்தலத்திலே கிபி 822 கிபி 823 என்றும் சொல்லுகிறார்கள் களி பிறந்து 3924 ஆண்டு அவதாரம் செய்தார். அவருக்கு ஸ்ரீநாதர், ஸ்ரீரங்கநாதர் என்றே திருப்பெயரிட்டனர் பெற்றோர்கள். நாதமுனிகளுக்கு அவருடைய தகப்பனார் இட்ட திருநாமம் ரங்கநாதன்.
பின்னால் அவர் நாதமுனி, ரெங்கநாதமுனி, ஸ்ரீரங்கநாதமுனி என்றெல்லாம் அழைக்கப்பட்டு பின்னர் சுருக்கமாக நாதமுனி நாதமுனி என்றே அழைக்கப்பட்டார். நாதமுனையே நாதமுனையே என்றுதான் அவருடைய திருநாமம். நாதாய முனையே நமக என்று நாம் சொல்கிறோம். இதை ஸ்ரீ பராசர பட்டர் நௌமி நாதமுனிம் நாம ஜீமூதம் பக்த விக்கிரகே என்று கொண்டாடுகிறார். சுவாமி தேசிகனும் நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் என்று கொண்டாடுகிறார். ஆக இந்த நாதமுனி நாதமுனி என்கிற சொல்லுக்கு இன்னொரு விசேஷார்த்தத்தையும் பெரியோர்கள் காட்டி கொடுத்துள்ளனர். இந்த ஓரான்வழி சம்பிரதாயத்திற்கு பெரிய பெருமாளான ஸ்ரீ ரங்கநாதனே பிரதமாச்சாரியன். சரமாச்சாரியன் என்று சொல்லக்கூடிய கடைசி ஆச்சாரியர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். ஆக பிரதமாச்சாரியன் ஸ்ரீ ரங்கநாதன், அவனுடைய நாமத்திலிருந்து நாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரமாச்சாரியரான மணவாள மாமுனியுடைய அந்த திருநாமத்திலிருந்து முனியை எடுத்துக்கொண்டால் நாதமுனி. ஆரம்பம் ரங்கநாதன், அங்கே நாதன், இங்கே அழகிய மணவாள மாமுனி, அதிலிருந்து முனியை எடுத்துக்கொண்டால் நாதமுனி என்று நாம் சொல்லும் பொழுது இந்த குரு பரம்பரை முழுமையுமே ஸ்ரீ ரங்கநாதனான பெரிய பெருமாள் தொடங்கி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் பரியந்தம் இந்த குரு பரம்பரையே சொன்னது போல நாதமுனி என்கிற சொல்லுக்குள்ளே மிக அழகாக அடக்கி வைத்திருக்கிறார். ஆக நாதமுனி நாதமுனி என்று நாம் சொல்கின்ற காலத்திலே இந்த ஓரான்வழி சம்பிரதாயத்தை முழுமையாக நாம் சொன்னது போல ஒரு பாவனை, சொன்னது போல ஒரு திருப்தி மனதிலே உண்டாகிறது. அப்பேற்பட்ட அந்த நாதமுனிதான் ரெங்கநாத முனியாகவும் ஸ்ரீரங்கநாத முனியாகவும் ஆனி மாதத்திலே அனுஷ நட்சத்திரத்திலே நம்மை உய்வடையும் பொருட்டு அவதரித்தார். பொதுவாக முனி என்ற சொல்லுக்கு மனனசீலகா முனிகி, அதாவது எப்போதும் சிந்தித்து கொண்டே இருப்பவர் என்று பொருள். இந்த நாதமுனிகள் எதை சிந்தித்தார்? அவருடைய நோக்கம்தான் என்ன? அவருடைய அவதார பிரயோஜனம் என்ன? ஸ்ரீரங்கநாதனான பெரிய பெருமாள் எந்த காரணத்திற்காக இவரை அவதாரம் செய்வித்தான்? இந்த நாதமுனி நாதமுனி என்று முனி சப்தத்தை இட்டு சொல்லுகிறோமே, அப்ப அவர் சந்நியாசியா, காஷாயம் தரித்து கொண்டாரா என்று இதுபோன்று பல விஷயங்கள் இங்கே நாம் பார்க்கலாம். ஆக முனி என்கிற சொல்லுக்கே சிந்தை செய்பவர், இந்த உலகத்தில் உள்ளாருடைய நிலைமையினை கண்டு இரக்கம் கொண்டு ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்தை இவர்களுக்கு வழங்க வேண்டும், திவ்ய தேசத்தை இவர்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும். இந்த நாதமுனிகளை கொண்டே நாம் இதையெல்லாம் பிரகாசப்படுத்த வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டான் பெரிய பெருமாள் திருவரங்கநாதன். ஆக அந்த திருவரங்கநாதனுடைய அனுகிரகத்தாலும் கிருபா கடாட்சத்தாலும் நாதமுனிகள் அவதரித்தார். அந்த நாதனும் இந்த நாதமும் எவ்வாறு இணைந்தது? அந்த திருவரங்கநாதனுடைய அருளை பெற்றார், அதனாலே நாதமுனிகளானார். அந்த நாதமுனி எவ்வாறு நாதமுனியானார் என்பதனை அடுத்து வரும் காணொளியிலே காணலாம்.